ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு ஏற்ற ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ண தண்ணியை தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு சூடு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தால் கூட ஓகே தான். இப்போ இது ஒரு ஓரமாக நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் அன்றைக்கி ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், வெள்ளை சர்க்கரை. இதில் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போது இந்த சர்க்கரையை நல்லா நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சேமியா நல்லாவே ஊறிடுச்சு. எனக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சதுனால ஒரு 10 நிமிஷம் தான் ஆணுச்சு. இதுவே நீங்கள் பாயில்டு வாட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா வெறும் ஆர்டினரி வாட்டரில் ஊற வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1/4 மணி நேரம் கூட ஆகும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது வேறு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். அதனால தான் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவு சேர்க்காமல் இதை ஃப்ரை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்த ஒரு 1 கப்புக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போது நீங்கள் இந்த சேமியாவை ஊற வைக்காமல் டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கனாக்கா கடுகடுன்னு ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு இப்போ நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கரகரப்பாக இருக்கும். இப்போது நீங்கள் ஆயிலில் சூடு பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வச்சு இதை நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஆயிலில் விட்டுறாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் உங்களுக்கு அந்த சலசலப்பு அடங்கினதோடையே நீங்கள் எடுத்துருங்க. இப்போது சேமியாவை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் இது கூடவே கொஞ்சமாக முந்திரி, அப்புறமா ட்ரை கிரேப்ஸ், உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இதிலே நீங்கள் காரம் வேணாலும் போட்டு செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு கொடுக்க போகிறதுனால நான் இன்றைக்கி இதில் சுகர் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ நான் முந்திரியையும் திராட்சையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் வேறு ஒரு பவுலில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த சேமியா ரெடியாக இருக்குது. அதில் இப்போ இந்த திராட்சை முந்திரியை நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இருக்குது, ஜீனியும். இப்போ ஜீனியையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கையினால் புழிஞ்சு கஷ்டப்படுறத விட இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நம்ம சட்டுனும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.